T20 உலகக்கோப்பை தொடர்ல இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதவிருக்காங்க. இரவு 8 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டி நியூயார்க் மைதானத்தில் நடைபெறவிருக்கு. இதுவரை விளையாடிய எல்லா போட்டிகளையும் வெற்றி பெற்ற அணியா இந்த இரு அணிகளும் இருக்காங்க. இந்த போட்டியில தோல்வியடையும் அணிக்கு நடப்பு T20 உலகக்கோப்பை தொடர்ல முதல் தோல்வியா அமையும். T20 உலகக்கோப்பை தொடரோட தூதுவராயிருக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டியின் போது இந்திய அணி வீரர்களிடம் தான் அணிந்திருந்த ஆடையில் கையெழுத்து பெற்றார். இதேபோல பாகிஸ்தான் அணி வீரர்களிடமும் ஆட்டோகிராஃப் வாங்கிக் கொண்டார். T20 உலகக்கோப்பை தொடர்ல உகாண்டா அணியை 39 ரன்களுக்குள்ள சுருட்டி அபார வெற்றி பெற்ற பின்னர் பேசிய 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் அகில் ஹுசைன், எங்களுக்கு எதிராக எந்த அணி மோதினாலும் முதல்ல நாங்க வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை பேசுவோம்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் போட்டியில வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றுவிட வேண்டும் என்ற குறிக்கோளோட தான் நாங்கள் விளையாடுவோம்னு தெரிவிச்சிருக்கும் அகில் ஹுசைன், எல்லா அணியும் சிறப்பா விளையாடிட்டு வர்றதால எந்த ஒரு அணியையும் நாங்க சாதாரணமா எடுத்துக்கிறது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு விராட் கோலி ரெக்கார்ட் செய்து அனுப்பிய ஒரு மெசேஜ் அந்த பெண்ணோட துயரமான நாட்களுக்கு பெரிதும் உதவியதா ஹர்ஷா போக்லே தெரிவிச்சிருக்கார். பிறகு கேன்சர்ல இருந்து அந்த பெண் முழுமையா மீண்ட பின்னர் அவரை சந்திச்சு விராட் கோலி அரை மணி நேரம் பேசியதாகவும் நெகிழ்ச்சிப்பட தெரிவிச்சிருக்காரு ஹர்ஷா போக்லே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.